எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் தரம் 3 பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இது 2021 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையினுடைய வினாத்தாள் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த பரீட்சைக்கு அந்த வினாத்தாளுக்குரிய விடைகளை தேடுவது அல்ல, அதை பார்ப்பதன் மூலமாக எவ்வாறு வினாக்கள் வரும் என்கிற அடிப்படையில் எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு. இந்த அடிப்படையில் இந்த வினாத்தாளில் ஒரு பகுதி ஏற்கனவே பார்க்கப்பட்டிருக்குது. அப்படி பார்த்தது தவிர மிகுதியை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முதலாவது வினாத்தாள் 2 பகுதிகளை கொண்டதாக இருக்கும். முதலாவது வினாத்தாளினுடைய பெயர் மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணல் ஆகிய 2ஐயும் உள்ளடக்கி இருக்கும். இதுல மொழியாற்றல் 1.5 மணித்தியாலம், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணுதல் என்பது 1.25 மணித்தியாலம், சேர்த்து 2.5 மணித்தியால பேப்பர். பிள்ளைகள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருங்க, இதுல முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை காணுதல் தொடர்பில் உண்மையில நான் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒளிப்பதிவுகளும் பதிவு செய்திருக்கிறேன். தயவு செய்து கவனம் எடுத்து, அதையும் வகுப்புகள் நடைபெறுவதாக நினைச்சு கொண்டு கவனம் எடுத்து அவ்வளவையும் பார்த்தீங்கள் என்றால் அதுவே உங்களுக்கு மிச்சம். சரிதானே? இருந்தாலும் நாங்கள் இனியும் படிப்போம், அது வேற. ஆனால் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட விடயங்கள் அதை விட நான் குரல் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு ஒளிப்பதிவுகளாக போட்டிருக்கேன். அதை ஓய்வாக இருந்து கேட்டுக்கொள்ளுங்க. அதை தாண்டி வழியில உங்களுக்கு பரீட்சையில வினாக்கள் வரப்போகிறது இல்லை. சரி, இப்போ நான் இன்றைக்கும் செயலமர்வு முடிய அவ்வாறான சில காணொளிகள் திரும்ப குழுவில் பகிர்ந்து விடுவேன். சரி பிள்ளைகள், பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் மொழியாற்றல் தொடர்பான முதலாவது பகுதியை இது வரைக்கும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கட்டுரை எழுதுவது தொடர்பாக எவ்வாறு அந்த கட்டுரை இருக்க வேணும் என்பதை பற்றி நான் கதைச்சிருக்கிறேன். கட்டுரைக்கு உங்களுக்கு தலைப்பு தர மாட்டார்கள். இந்த வினாவின் அடிப்படையில் சில வேளைகளில் வடக்கு மாகாணத்தில் பரீட்சை நடக்கிற போது அவர்கள் ஒரு தலைப்பை தந்து கட்டுரை எழுதும்படியும் கேட்கலாம். சரிதானே? ஒவ்வொருவர் ஒரு விதமாக வினாத்தாளை தயாரிக்கலாம். 15 புள்ளிகளை கொண்டதாக கட்டுரை இருக்கும். சில வேளையில முதலாவது வினாத்தாளின் முதலாவது வினாவாக கட்டுரை வரலாம். சில வேளைகள்ல முதலாவது வினாத்தாளினுடைய முதலாம் பகுதியின் இறுதி வினாவாக கூட கட்டுரை வரலாம். அப்போ எப்படி கேட்டாலும் நீங்கள் சில கட்டுரைகளை தயார்படுத்துறதுக்குரிய வழிவகைகளை நான் சொல்லி தந்திருக்கிறேன். என்ன, சூழல் மாசடைதல் என்று சொல்லி சொன்னா சூழல் மாசடைகிறா என்ன, சூழல் மாசடைகிறதுக்கான காரணங்கள் என்ன, சூழல் மாசடைகிறதாலே ஏற்படுகிற தீமைகள் என்ன, அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்கிற அடிப்படையில 4 விஷயங்கள் உள்ளடக்கியதாக உங்களால் கட்டுரை எழுதக்கூடியதாக இருக்க வேணும். ஒரு கட்டுரை தலைப்பை தந்த உடனே நீங்க யோசிக்க வேணும், இந்த கட்டுரைக்குள்ள நான் என்னென்ன பிரதானமான விஷயங்களை உள்ளடக்க போகிறேன். சரிதானே? என்னென்ன விடயங்கள் பிரதானமாக நான் உள்ளடக்க போகிறேன். உதாரணமாக இணையவழி மூலமான கல்வி என்று சொல்லி சொன்னா, இணையவழி மூலமான கல்வி என்பது என்ன என்பதை பற்றி நான் விளங்கப்படுத்த போறேன். இப்போ இணையவழி மூலமாக நடைபெறுகிற கல்வி நடவடிக்கைகள் பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. இணையவழி கல்வியினால ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன நன்மைகள் இருக்குது, இணையவழி கல்வியிலே அது குறைபாடு இருக்குதா, அப்போ இந்த நன்மைகளை அதிகரிக்கிறதுக்கும் குறைபாடுகளை குறைந்த அளவில் ஆக்குவதற்கும் உரிய வழிமுறைகள் இருக்குதா என்பதை பற்றி நாங்கள் எழுதலாம். இணையவழி கல்வி. அதே போல இந்த இணையவழி பணப்பரிமாற்றம், நாங்கள் ஒரு காலத்தில் சம்பளம் எடுக்கிறது என்ன, பேங்க்ல போய் 1/2 நாள் லீவு போட்டு கையெழுத்து வச்சு கொடுத்தால் அவை எங்களோட சிக்னேச்சர் காட்டி எடுத்து சரி பார்த்து அப்படித்தான் சம்பளம் தருவாங்க. சரிதானே? இப்போ நாங்கள் பேங்குக்கே போடுறதில்லை. அப்போ இதெல்லாம் இணையவழி மூலமான பணப்பரிமாற்ற நடவடிக்கைகள், இணையவழி மூலமான வங்கி நடவடிக்கைகள். இப்போ இணையவழி மூலமான வணிகம், பிஸ்னஸ் நடக்குது. அப்போ இணையவழி மூலமான வங்கி நடவடிக்கை, இணையவழி மூலமான வணிக நடவடிக்கைகள் இப்படின்னு வருகிற போது அதுக்குரிய விளக்கம், அது இந்த நன்மைகள், அது ஏன் கவர்ச்சியா இருக்கு, மக்கள் ஏன் அதை அதிகம் விரும்புகிறார்கள், அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இந்த நன்மைகள் குறைபாடுகள் சார்ந்து
நன்மைகளை அதிகரிப்பதற்கும் குறைபாடுகளை குறைப்பதற்கும் என்ன விதமான சிபாரிசுகளை நீங்கள் செய்கிறீர்கள்? இந்த விஷயங்கள் உள்ளடக்கியதாக அந்த கட்டுரை எழுதப்பட வேண்டும். இது போல நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தேன். நான் பிளாஸ்டிக் பொலித்தீன் பாருங்க என்று சொல்லிட்டேன். பிளாஸ்டிக் பொலித்தீன், பிளாஸ்டிக் பாவனை, பொலித்தீன் பாவனை ரெண்டையும் செய்து தான் தெரியணும். பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனை என்பது தொடர்பில்லை. அது மக்கள்கிட்ட கவர்ச்சியாக இருக்கிறதுக்கு நல்ல முக்கியத்துவம் பெறுவதற்கு என்ன காரணம்? அதால என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைகளை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு பொலித்தீன் பாவனையை தான் குறைக்கணும். பிரச்சனை எப்படி குறைச்சி நன்மையை கூடலாம் என்றதை விட பொலித்தீன் பாவனை தான் குறைக்கணும். பொலித்தீன் பாவனையை குறைக்கிறது என்றால் பொலித்தீனை உடனே நிப்பாட்டுறது அல்ல. இந்த பொலித்தீன் பாவனையை எப்படி நாங்கள் மாற்ற போகிறோம்? உடனே திடீர்னு பொலித்தீனை நிப்பாட்டுறது அல்ல. அதுக்குரிய மாற்ற வழிகள் என்ன? பொலித்தீன் பாவனையை எப்படி குறைக்கலாம், பிளாஸ்டிக் பாவனையை எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரியாக ஒரு கட்டுரையை பற்றி நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒரு வழிமுறையைத்தான் நான் சொல்லி தரலாம். இப்படி ஒரு கட்டுரை வந்துட்டா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 பந்திகளில் அல்லது 5 பந்திகளில் எழுதக்கூடியதாக அந்த கட்டுரை என்னென்ன பந்தியில் நீங்கள் உள்ளடக்க போறீங்க என்கிறத வச்சுக்கொண்டு அந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? இப்போ கட்டுரை நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கட்டுரை தொடர்பாக நான் கதைத்த காணொளிகளும் குழுவில் பதிவிட்டிருக்கிறேன். மற்றது எப்பவுமே இப்போ கட்டுரை எழுத போறீங்களாக இருந்தால் எடுத்த உடனே இதில் எழுத வேண்டாம். ஒரு திட்ட வரைவு, ஒரு ஐடியா, ஒரு டிராப்ட் ஒன்றை போடுங்க, ஒரு ஃப்ரேம் ஒன்றை போட்டுட்டு இதுதான் நாங்கள் எழுத போறோம், இதுதான் செய்ய போறோம். சரியா? இப்படித்தான் நாங்கள் கட்டுரை எழுத போகிறோமேங்கிறத ஒரு மேலோட்டமா குறியுங்க. 1வது பந்தியில என்ன எழுத போறீங்க, 2வது, 3வது, 4வது, 5வது பந்தியில ஒரு ரஃபான ஐடியா. இப்ப இந்த கட்டுரை எழுதி நேரத்தை எனக்கு தெரியல, எழுத போற விஷயங்களை லிஸ்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு கட்டுரை எழுத தொடங்கினீங்கன்னா அந்த கட்டுரை சிறப்பாக வரும். சரிதானே? அதே போல 2வது கடிதம். ஏன் திரும்பவும் சொல்லுகிறேன், இவையெல்லாம் கட்டாயமா வரக்கூடிய விஷயங்கள் என்கிறதால திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கேன். ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிற போது அப்ப கடிதம் உங்களுக்கு தெரியும், முதல்ல உங்களுடைய முகவரியை எழுத வேணும். அதை இடது பக்கம் மேல் மூலையில தான் எழுத வேணும். அலுவலக கடிதங்கள்ல சிலது வலது பக்கம் மேல் மூலையில எழுதப்படுது. ஆனால் அது இன்னும் உத்தியோகபூர்வமானது இல்லை. சாதாரணமா நீங்க கடிதம் என்றால் இடது பக்க மேல் மூலையில தான் உங்களுடைய பெயர், முகவரி, திகதி போன்றவற்றை போட வேணும். இங்க திகதி போட்டு தான் எழுத வேணும். உத்தியோகபூர்வ கடிதம் வரைக்குள்ள நாங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க திகதிக்கு இடத்தை விடுங்கன்னு சொல்லி. அப்ப இங்க திகதி போட்டு அதுக்கு பிறகு இடது பக்கத்துல மேல் பக்கமாக யாருக்கு எழுதுறீங்க என்கிறது அவருடைய பெயர் என்று தனிப்பட்ட பெயரை எழுதுறதில்லை, பதவி பெயரை எழுத வேணும். சரிதானே? செயலாளர் அவர்கள், ஏதோ ஒரு பிரதேச சபை அல்லது பிரதேச செயலாளர் அவர்கள், பிரதேச செயலகம், ஏதோ ஒரு பேர் அங்கே அவர் தந்திருப்பார். சரிதானே? அப்ப இந்த மாதிரியாக இங்கே புதுகம கண்டிருப்பது போல அங்கே ஒரு பெயர் ஒன்று தருவார்கள். அப்படி அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு கற்பனையான பெயர் ஒன்று பிரயோகிக்கலாம். அந்த பெயரை பிரயோகித்து போட்டு அடுத்த லைன்ல எழுத வேணும், மதிப்புக்குரிய ஐயா, ஒரு சரிச்சொரு கோடு போட்டு அம்மணி அவர்களுக்கு என்று சொல்லிட்டு நீங்க எழுத போகிற விஷயத்தின் தலையங்கத்தை சுருக்கமாக எழுத வேணும். சரி, இதுல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, புதுகம கிராமத்தில் வாழும் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் விவசாயம் சார்ந்தது. அண்மையில் இந்த கிராமத்துல தனியார் நிறுவனம் ஒன்றால தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது என்று சொல்லி இருக்கு. அப்ப தொழிற்சாலை ஒன்று அண்மையில ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது. அந்த தொழிற்சாலையில இருந்து வெளியேறுகிற கழிவுகளை கிராமத்துக்கு ஊடாக பாய்ந்து போகிற ஆற்றிலே அவர்கள் சேர விட்டிருக்கிறார். இதனால கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் ஆற்று நீர் விவசாய தேவைக்கு நாளாந்த தேவைகளுக்கும் பயன்படுத்துறதுல வைக்கிற பிரச்சனை ஒன்றும் இருக்குது. அப்போ இது ஒரு சூழல் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ கிராம அபிவிருத்தி சங்கம் இந்த மக்கள் சார்பாக பிரதேச செயலாளருக்கு கடிதம் ஒன்று எழுத வேண்டி இருக்கு. அப்போ இப்படி ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிற போது நாங்கள் ஒரு பொதுவான ஐடியா ஒன்றை வச்சுக்கொள்வோம். எந்த கடிதமாக இருந்தாலும் அதுக்கென்று சொல்லி ஒரு பொதுவான ஐடியா, ஒரு பொதுவான ஒரு திட்டம் ஒன்று நாங்கள் வச்சுக்கொண்டிருக்கிறது நல்லது. சரி, அப்ப நாங்கள்
நாங்கள் பிள்ளைகள் இந்த கடிதம் ஒன்று எழுதுகிற போது அது இந்த பொதுவான ஃபார்மேட் நான் திரும்பவும் சொல்லுகிறேன். ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்போ இப்படி ஒரு கடிதம் எழுதிக்குள்ள நீங்கள் வலது பக்கம் மேல் மூலையில் உங்களோட பெயர் முகவரி இங்கே என்றால் உங்களோட தனிப்பட்ட பெயர் எழுதுவீங்க. செயலாளர், கிராமாபிவிருத்தி சங்கம், எந்த சங்கம் என்ற அதில் இருக்கு, புதுகம கிராமாபிவிருத்தி சங்கம் என்று சொல்லி போட்டு திகதியா போடுவீங்க. இடது பக்கத்தில் அந்த வரைக்கும் நேரம் எழுத மாட்டீங்க தானே. இப்போ உங்களுக்கு நீங்கள் முதல் இதுன்ற முகவரி எழுத போறீங்க, இந்த பக்கத்தில் இப்படி எழுத போறீங்க, பிறகு இங்கே எழுதுவீங்க. இந்த பகுதியில் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட அட்ரஸ் எழுதுவீங்க. இந்த பக்கத்தில் உங்களுடைய பெயர் முகவரி திகதி எழுதுவீங்க. அல்லது உங்களுடைய பதவி என்றது செயலாளர், அப்படித்தான் எழுத போறீங்க. சரிதானே? எழுதி போட்டு அடுத்ததாக இந்த இடத்துல தலையங்கம் போடுவோம். அதுக்கு முன்னுக்கு எங்களுடைய பெயரை எழுதி போட்டு இவ்விடத்துல மதிப்புக்குரிய ஐயா அம்மணி அப்படின்னு சொல்லி தொடங்கணும். அதுக்கு பிறகு ஹெடிங்க போட்டு நீங்கள் எழுதணும். இப்போ இதில் இருக்கிறதாக இருந்தால் புதுகம கிராமத்தில் வாழும் பொதுமக்களினுடைய சார்பாக இந்த கடிதம் தங்களுடைய மேலான கவனத்துக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லது புதுகம கிராமத்தில் வாழும் மக்கள் சார்பாக எமது கிராமத்தில் ஆற்று நீர் மாசடைதல் தொடர்பான பிரச்சனை தங்களுடைய மேலான கவனத்துக்காக இக்கடிதத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதுல அப்படி எழுதுகிற நேரத்துல அந்த அதிகாரியினுடைய சேவை தொடர்பாக ஒரு மெச்சுதல், ஒரு பாராட்டுதலை நீங்கள் எழுத வரும். சரிதானே? நமது கிராமத்துக்கு கடந்த காலத்துல தாங்கள் ஆற்றி வருகின்ற நேர்மையான நடுநிலைமையான சேவை அல்லது அர்ப்பணிப்பான சேவை தொடர்பில் அர்ப்பணிப்பான சேவை என்று எழுதலாம். நமது கிராமத்துக்கு தாங்கள் கடந்த காலத்திலும் தற்போதும் ஆற்றி வருகின்ற அர்ப்பணிப்பான சேவை தொடர்பில் கிராம மக்கள் சார்பில் இந்த வேலைகளில் நன்றியறிதலையும் தங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி போட்டுட்டு, அப்ப முதல்ல அவரை பற்றிய ஒரு சின்ன மெச்சுதலும் நீங்கள் இந்த கடிதத்தை சமர்ப்பிக்கிறதுக்கான நோக்கத்தையும் அந்த பந்தியில் எழுத போறீங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த கடிதத்தை தயவோடு அவருடைய தயவான கவனத்துக்கு சமர்ப்பிக்கிறோம், என்ன பணிவோட சமர்ப்பிக்கிறோம், இந்த மாதிரி எழுதலாம். கிராம மக்களுடைய சார்பாக தங்களுடைய மேலான கவனத்துக்கு சரியா சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி போடலாம். இப்போ இது முடிய அடுத்த பந்தியில தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட பிரச்சனையின் சமரியை சொல்ல போறீங்க. அந்த பிரச்சனையினுடைய சாராம்சம், இந்த பிரதேசத்துல இப்படி ஆறு ஓடுது, நீண்ட காலமாக இந்த ஆற்றில இருந்து நாங்கள் எங்களுடைய நாளாந்த தேவைகளுக்கு பயிற்சிகள் மற்றும் வீட்டு பாவனை போன்ற பல்வேறு தேவைகளுக்கு ஆற்று நீரை பயன்படுத்தி வந்த ஆற்று நீர் சுத்தமானதாக என்ன இருந்தது. ஆற்று நீர் இந்த பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது. அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏபிசி என்கிற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவுகள் ஆற்று நீரோடு கலக்கும் வகையில செய்யப்பட்டிருப்பதனால தற்போது ஆற்று நீர் பாவனைக்கு உகந்ததாக இல்லை. சரிதான்? அதில் எழுதலாம், கடந்த காலத்தில் இந்த ஆற்று நீரை சில மக்கள் தங்களுடைய நாளாந்த குடிநீர் தேவைக்காகவும் பயன்படுத்தி வந்தார்கள் என்று சொல்லி அப்படியும் எழுதலாம். சரிதான்? சில கிராமங்கள்ல அப்படி ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்துறது உண்டு. அல்லது ஆற்று நீரை பெற்று வடிகட்டி குடிநீராக நாங்கள் பயன்படுத்தினோம், ஃபில்டர் பண்ணி குடிநீராக பயன்படுத்தி வந்த நாங்கள் இப்ப வீட்டு தேவைக்கு நாளாந்த வீட்டு பாவனைக்கும் விவசாய தேவைகளுக்கும் சில சந்தர்ப்பங்களில் குடிநீராக கூட இதை பயன்படுத்தி வந்திருக்கிறோம். தற்போது இந்த ஆற்று நீரை பயன்படுத்துவதில் அது மாசடைந்து காணப்படுவதனால
நாளாந்த தேவைகளுக்கு, விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்துறதில்ல. ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்கி வருகிறோம். சரிதானே? அப்போ முதல்ல அந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்த வேணும். ஆற்று நீரை குளிப்பது போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்துவதால உடல்ல பல பேருக்கு அரிப்பு, சொறி, கடி இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. தோல் நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சிலர் தோல் நோய்க்காக அதிக செலவு செய்து சிகிச்சை பெற வேண்டியதாகவும் காணப்பட்டிருக்குது. இதுல அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கலந்திருப்பதாக பொதுமக்களுடைய அபிப்பிராயம் காணப்படுவது. அந்த அபிப்பிராயம் உண்மையாக இருந்தால் இதை பயிர் செய்கைக்கு பயன்படுத்தும் போது அதனிலிருந்து பெறப்படுகிற அறுவடைகள் கூட நச்சுத்தன்மை வாய்ந்ததாக, நஞ்சூட்டப்பட்ட உணவுப் பொருட்களாக மாறிவிடுவதற்கான அபாய நிலை காணப்படுது. சரிதான். அதே போல ஆடு மாடுகள் எல்லாம் இந்த ஆற்றில் தான் நீர் அருந்துகிறது. நாங்கள் கால்நடை வளர்ப்பை இந்த பிரதேசத்துல பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் பிரதானமான தொழிலாக கொண்டு வாழுகிறார்கள். அப்ப அவர்கள்ட்ட நாளாந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அண்மையில சில கால்நடைகள் வளமைக்கு மாறான வகையில நோய்வாய்ப்பட்டிருக்குது. அப்படி நோய்வாய்ப்பட்டதற்கும் இந்த ஆற்று நீர் மாசடைந்ததற்கும் இடையில நெருக்கமான தொடர்பு காணப்படலாம் என்று மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் நிலவுகிறது என்று சொல்லி உங்களுடைய அந்த பிரச்சனையை விளங்கப்படுத்த வேண்டும். என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி. சரிதானே? அப்போ அடுத்தது இது தொடர்பில் குறித்த நிறுவனத்தோடு என்ன செய்யணும், உடனடியாக எடுத்து மூடுங்கோ அப்படின்றது சொல்லி நீங்க சொல்றதல்ல. குறித்த நிறுவனத்தோடு கலந்துரையாடுவதற்கு, குறித்த நிறுவனத்தோட கலந்துரையாடி அவர்களுடைய தொழிற்சாலையிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீரை அல்ல கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அவர்களை அறிவூட்டும்படியும், இந்த ஆற்று நீரை சுத்தமாக பேணுவதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும்படியும் பெற்றுத்தரும்படியும் நாங்கள் தயவாக கேட்கிறோம். இப்ப யாரையும் நாங்கள் உடனே எடுத்த உடனே ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு அப்படி சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவைக்கும் தேவை இருக்கு. அவையும் தொழிற்சாலையை நடத்த போயிடும். தொழிற்சாலை நடத்துறது திறந்து வச்சிருக்கணும். அப்ப நாங்கள் இந்த தொழிற்சாலையை அவை நடத்தட்டும். ஆனால் எப்படி என்றால் பாதுகாப்பான முறையில தொழிற்சாலை கழிவுகளை அகற்றிட்டோம். பாதுகாப்பான முறையில் தொழிற்சாலை கழிவுகளை அகற்றுவதற்கு அவர்களுக்கு அறிவூட்டும்படி அல்லது அவர்களுக்குரிய ஆலோசனைகள், வழிகாட்டல்களை வழங்கும்படியும் எங்களுடைய கிராமத்து மக்கள் பாதுகாப்பான நீரை பெறுவதற்கு, சுத்தமான பாதுகாப்பான நீரை பெறுவதற்கு தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்பீங்க. சரிதானே? குறித்த நிறுவனத்தோடு அவசியமான சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய சிரமங்கள் தொடர்பில் அவர்களுக்கு எடுத்து விளக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருதினால் அதற்கான தயார் நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எப்பவுமே அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே உங்களுடைய பங்கு என்ன என்று சொல்ல வேணும். நீங்க கட்டாயம் நீங்க என்ன செய்ய போறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கும், உங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கும். அந்த பங்களிப்பு சம்பந்தமா நீங்க கட்டாயமா எப்பவும் அந்த கடிதத்துல சொல்ல வேணும். அப்படி சொல்றது நல்லது. சரியா? நீங்க சொல்ல வேணும். அப்படி குறித்த நிறுவனத்தின் நிர்வாகத்தோடு இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு எடுத்து விளக்க வேண்டியிருந்தால் அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை கலந்துரையாட வேண்டியிருந்தால் தாங்கள் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தால் நாங்கள் அவர்களோடு தங்கள் முன்னிலையில தங்களுடைய மத்தியஸ்தத்துல கலந்துரையாடலை நடத்துவதற்கும் எங்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக எடுத்து விளக்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு அடுத்ததான் நீங்கள் இந்த விடயத்துல தங்களுடைய விரைவான நடவடிக்கை, விரைவான சாதகமான, விரைவானன்றது கரியா செய்கிறது, சாதகமானன்றது நீங்க கேட்ட விஷயத்த சுத்தமா செய்ததால். அப்ப விரைவான சாதகமான நடவடிக்கைக்கும் தங்களுடைய பதிலுக்காகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சரிதானே? இவ்வண்ணம் தங்களுடைய சேவையின் கீழ் உள்ள அல்லது தங்களுடைய உண்மை உள்ள அந்த மாதிரியாக போட்டு உங்களோட கையொப்பத்தை வச்சு பிராக்கெட்டுக்கு உங்களோட பேரை எழுதி விடணும். கையொப்பம் சும்மா தானே வைப்பீங்க, பெயரை அடைப்புக்குறிக்கு எழுதி விட வேணும். அப்படி எழுதி கொடுத்தால் சரி. இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிற போது எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு
4-5 விடயங்களை அதுக்குள்ள உள்ளடக்கிறதுக்கு பார்க்க வேணும். இது சாதாரணமாக அது பொதுமக்கள் சார்பாக அல்ல பொதுமகன் ஒருவரால் அரசாங்க நிறுவனம் ஒன்றுக்கு எழுதப்படுகிற கடிதம் அப்படி இருக்க வேணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் இருக்கும். வலது பக்கத்தில் அவர்களுடைய முகவரி, இடது பக்கத்தில் கிடைக்க வேண்டியவருடைய முகவரி, அதுக்கு பிறகு மதிப்புக்குரிய ஐயா அம்மணி என்று போட்டு அதுக்கு பிறகு விஷயத்தை சுருக்கமாக ஒரு தலைப்பை போட்டு முதல்ல இந்த விடயம் தொடர்பாக தங்களுக்கு இந்த மேலான கவனத்துக்கு இந்த கடிதத்தை சமர்ப்பிக்கிறோம். கடந்த காலத்தில் தாங்கள் ஆற்றுகின்ற சிறப்பான அர்ப்பணிப்பான சேவைக்கு, கடந்த காலத்திலும் தற்போதும் தாங்கள் ஆற்றி வருகின்ற அர்ப்பணிப்பான மக்கள் நலன் கருதிய இந்த மாதிரியா பயன்படுத்தலாம் சேவைக்கு என்பது மனப்பூர்வமான நன்றியறிதலையும் பாராட்டுதலையும் இந்த வேளையில நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் என்று போட்டோம். அடுத்தது உங்களோட பிரச்சனை என்று சாராம்சம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏற்பட்டிருக்கு, சரிதானே? அடுத்தது இந்த நீங்க சொல்ற பிரச்சனை ஏன் ஒரு முக்கியமான பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய தீமைகள், குறைபாடுகள் அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய முக்கியத்துவமே இந்த பிரச்சனையை தீர்க்கணும், சரிதானே? இந்த விஷயத்தை சொல்றீங்க. அப்படி தீர்த்தால் அதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். என்னென்ன குறைபாடு இருக்குது, இதை தீர்ப்பதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் வந்து செய்யும். இந்த விஷயத்தை கையாளைக்குள்ள உங்களோட பங்கு என்ன? நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பீங்களா, அது உங்களோட பங்கு என்னவாக இருக்கும், சரிதானே? இந்த விஷயத்துல இதுல பாத்தீங்கன்னா நீங்க அவைய கூப்பிட்டு விரட்டுங்கோ, அவைய கூப்பிட்டு பேசுங்கோ, அவைய கூப்பிட்டு கலந்துரையாடி எங்களுக்கு தீர்வை பெற்று தாருங்க. அந்த கலந்துரையாடல நாங்கள் இன்னும் எங்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு தெளிவாக எடுத்து விளக்க வேணும் என்றா ஒரு சிநேகபூர்வமான கலந்துரையாடல் என்ன, அல்லது ஒரு சமரச நோக்கத்திலான ஒரு கலந்துரையாடல், பிரச்சனையை தீர்க்கும் நோக்கத்திலான ஒரு கலந்துரையாடலுக்கு தாங்கள் ஏற்பாடு செய்யும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக இந்த பிரச்சனையை எடுத்து விளக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அமைச்சு தந்தால் அது மற்ற அமைச்சு தரங்கோ ஒன்றுக்க கூடாது. அமைச்சு தரங்கோண்டா அதுன்ற கருத்து உங்களுக்கு ஒன்று கதைக்க தெரியாது, எங்களை கூப்பிட்டு விடுங்க நாங்கள் கதைக்கிற வேண்ட மாதிரி அப்படி இல்லை. அதில் அமைச்சு தந்தால் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையை எடுத்து விளக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த விரைவான சாதகமான பதிலுக்கு காத்திருக்கிறோம் இப்படி சொல்லலாம். இப்போ இதில் பிள்ளைகள் இன்னொன்று அடுத்த விடயம், நான் இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு உத்தியோகபூர்வ கடிதத்தை பற்றியும் இப்படியே சொல்லி கொண்டு போவோம். அடுத்த பகுதியில் வரும் உத்தியோகபூர்வ கடிதம் என்று சொல்லி வருகிற போது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக ஒரு அலுவலகத்தில் இருந்து நீங்கள் ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை அனுப்ப வேண்டியதாக இருக்குது என்று சொல்லி சொன்னால், சில வேளைகளில் 2, 3, 4 படிநிலைகளுக்கு ஊடாக அந்த கடிதத்தை அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அப்போது ஒரு கடிதத்தை எப்படி எழுத வேணும் என்று சொன்னால், நீங்கள் வடக்கு மாகாணத்தின் பொது சேவையில ஒரு சாரதியாக பணியாற்றுகிறீர்கள் என்று சொல்லியும், வடக்கு மாகாண பொது சேவையில் நீங்கள் சாரதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க, சரிதானே? அப்ப நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு இடமாற்றம் பெற விரும்புகிறீர்கள். கிழக்கு மாகாணத்துக்கு இடமாற்றம் பெற விரும்புகிறீங்க என்று சொல்லி சொன்னால், அந்த இடமாற்றம் தொடர்பில் ஒரு சம்மதம் பெறுவதற்கான இடமாற்றம் தொடர்பில் கிழக்கு மாகாண சபையில இருந்து ஒரு சம்மதம் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கடிதம் எழுதுறீங்க என்று கேட்கிறாங்க வச்சுக்கொள்வோமே. இப்போ நீங்கள் எப்படி எழுத வேணும்? இப்போ கடைசியா மாகாண சபையில நியமன அதிகாரி யார்? மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு. அப்போ மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு கடிதம் எழுதுறது என்றால் അതിന്റെ செயலாளருக்குத்தான் எழுதுகிறது. பொதுச்சேவை ஆணைக்குழு என்றால், மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு என்றால் അതിന്റെ செயலாளருக்குத்தான் நாங்கள் கடிதம் எழுத வேண்டும். இப்போ நாங்கள் எங்கே இருந்து போறோம்? வடக்கு மாகாண சபையில இருந்து போறீங்க, சரிதானே? சரி, நான் இப்படி 2 மாகாண சபைகளை தொடர்பு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரே மாகாண சபைக்குள்ளேயே எழுதுவோமே, சரியா? நீங்கள் இப்போ ஏ என்கிற திணைக்களத்தில் வேலை செய்கிறீங்க. ஏ என்கிற திணைக்களம் எக்ஸ் என்கிற அமைச்சுக்கு கீழே இருக்குது. வடக்கு மாகாணத்தில் எக்ஸ் என்கிற அமைச்சுக்கு கீழே
ஏ என்ற திணைக்களத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் புதுசாக பி என்ற திணைக்களத்துக்கு இடமாற்றம் பெற விரும்புகிறீங்க. சாதாரண ஆண்டு இடமாற்றம் டிரான்ஸ்ஃபரும் அல்ல, விசேஷமாக ஒரு அவசர இடமாற்றம் அல்லது ஒரு தேவை கருதின இடமாற்றம் ஒன்றுக்கு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஏ என்கிற நிறுவனத்தில் அல்ல திணைக்களத்தில் எக்ஸ் என்ற அமைச்சர்களை வேலை செய்கிறீங்க. நீங்கள் போகிறீங்க பி என்ற திணைக்களத்துக்கு. அது பை என்கிற அமைச்சர்களை இருக்குது. சரிதானே? அப்போ நீங்கள் கடிதம் எழுத போறீங்க. எப்படி கடிதம் எழுதுவீங்க என்றால், கடைசியாக அதை போய் சேர வேண்டியது பை என்ற அமைச்சின் செயலாளருக்கு போய் சேர வேண்டும். பை என்ற அமைச்சின் செயலாளர் அவர் பி என்ற திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருப்பார். பி என்ற திணைக்களத்துக்கு நீங்க இடமாற்றம் பெற போறீங்க. சாரி, திணைக்களத்தின் பேரை சொல்லியே சொன்னா இலவா அப்புறம் எங்களை பற்றி ஏன் கதை தெரியும் வர மாட்டீங்களா? அப்ப இல்ல அப்பதான் விளாங்கும். இது ஏஎக்ஸ்னா நாங்க ஐக்கியூல தான் நிற்போம். மறந்து போடுவீங்க. ஓகே, ஐக்கியூல தான் நிற்பீங்க. சரி, இப்போ இப்படி வச்சுக்கொள்வோமே நீங்கள். சரிதானே? இப்போ நீங்கள் உள்ளூராட்சி திணைக்களத்தில் வேலை செய்கிறீங்க. உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் மன்னாரில் வச்சுக்கொள்வோம். அவர் என்ன கேட்க மாட்டார் அப்படி சொன்னீங்க. உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மன்னார் அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க. சரிதானே? அப்போ நீங்கள் இதில் போகிறீங்க. கைதடியில் இருக்கிற சமூக சேவைகள் திணைக்களத்துக்கு போக விரும்புகிறீங்க. இப்போ சமூக சேவைகள் திணைக்களத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்குது என்று உங்களுக்கு தெரியுது. நீங்கள் மன்னாரில் வேலை செய்கிறீங்க. கைதடிக்கு போகிறீங்க. ஒரு கடிதத்தை அனுப்ப போகிறீங்க. இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்ப வேணும்? கடைசியாக யாருக்கு அது போய் சேர வேணும் என்றால், வடக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளருக்கு கடிதம் போய் சேர வேணும். அவர்தான் உங்களுடைய நியமன அதிகாரி, இடமாற்ற அதிகாரி. நியமனம், இடமாற்றம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இடம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு. அது சில வேளைகளில் அவர்கள் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு இருக்கிற அதிகாரங்களை பிபிஏ சில வேளையில் நடைமுறைப்படுத்தும். இப்போ எங்களுக்கு அந்த நிர்வாகம் சம்பந்தமான விளக்கத்துக்கு நான் பிள்ளைகள்கிட்ட போகையில் நீங்கள் இப்படி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கடைசியாக அனுப்ப போகிற கடிதத்தை செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு வடக்கு மாகாணம் அவர் தான் கடைசியாக போய் கடிதம் சேர போகுது. சரியா? அவருக்கு நேரம் நாங்கள் அனுப்பலாமோ? நாங்கள் இப்போ எங்கே வேலை செய்கிறோம்? உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மன்னார் அவருடைய அலுவலகத்தில் தான் வேலை செய்கிறோம். அப்போ நாங்கள் முதல் கடிதத்தை கொடுக்க வேணும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மன்னாருக்கு. உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மன்னார். அப்போ நாங்கள் எழுத வேண்டியது முதலாவது, இப்போ இந்த கடிதத்தை நாங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எப்படி இருக்கும் என்றால், இதில் எழுதுவோம் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மன்னார். சரிதானே? இப்போ இந்த பகுதியில் முதல் இவருக்கு போடுவோம் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மன்னார். இவ்விடத்தில் ஊடாக என்று எழுதுகிறோம். உள்ளூராட்சி உதவி ஆணையாளருக்கு ஊடாக உள்ளூராட்சி ஆணையாளருக்கு எழுதுவோம். சரிதானே? ஏசிஎல்டிக்குள்ளாக யாருக்கு எழுதுகிறோம்? அடுத்த ரெண்டாவது உள்ளூராட்சி ஆணையாளர் எழுதுகிறோம். அவருக்கு ஊடாக உள்ளூராட்சி ஆணையாளர் எங்க இருப்பார்? உள்ளூராட்சி அமைச்சுக்குள்ள இருப்பார். உள்ளூராட்சி அமைச்சு அது வேற விஷயங்கள் சேர்ந்து ஒரு அமைச்சாக இருக்கும். உள்ளூராட்சி என்ற விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சாக இருக்கும். அப்போ அடுத்த ஆள் மூன்றாவது இடத்துல செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சு வடக்கு மாகாணம். செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சு வடக்கு மாகாணம். பிறகு இதுல ஊடாக என்று போடுறோம். போட்டு ஆக மேல நாலாவதாக செயலாளர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு வடக்கு மாகாணம் என்று சொல்லி எழுதுறோம். இப்போ இந்த படிமுறை விளங்குதான். நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவருடைய பெயர் ஆக கீழே இருக்கும்.
சரியா? அவர் அடுத்ததாக யாருக்கு அந்த கடிதத்தை அனுப்புவார்? உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அடுத்ததாக யாருக்கு அனுப்புவார்? உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அனுப்புவார். அப்ப அவருடையது இரண்டாவதாக இருக்கும், அவற்றை விவரம் இரண்டாவதாக இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் இதில் வைத்து கொண்டு நீங்கள் ஊடாக என்று சொல்லி இந்த நான் புள்ளடி போடுற இடத்துல ஊடாக என்று எழுதுவீங்க. பிறகு இதில் ஒரு ஊடாக, இப்போ நாங்கள் இப்போ கொண்டிருக்கிற இடத்துல ஒரு ஊடாக, அடுத்தது செயலாளர் உள்ளூராட்சி அமைச்சு வடக்கு மாகாணம், பிறகு இதில் ஒரு ஊடாக, அடுத்தது நாலாவது செயலாளர் மாகாண பொதுச் சேவை ஆணைக்குழு வடக்கு மாகாணம். உங்களுடைய அட்ரஸ் எங்க போடுவீங்க? இந்த பகுதியில் போடுவீங்க. வலது பக்கம் மேல் மூலையில போட்டு இதில் திகதி எல்லாம் போட்டு இதுதானே இதில் எல்லாம் போடுவீங்க. இதுக்கு பிறகு இதில் தலைப்பு, கடிதத்தினுடைய தலைப்பு போடுவீங்க. கடிதத்தினுடைய தலைப்பை இதில் போட்டு அதுக்கு கீழே அந்த கடித உள்ளடக்கம். சரிதானே? சுப்பிரமணியன் கந்தசாமி ஆகிய நான் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் போடலாம். பிரேக்கெட்டுக்குள்ள தேசிய அடையாள அட்டை இலக்கம் என்னன்னு போடலாம். சுப்பிரமணியன் கந்தசாமி அல்லது செல்லத்துறை வினோதன் ஏதோ ஒரு பேரை போட்டு, சரியா, ஆகிய நான் மன்னர் உதவி உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் மன்னர் என்னும் முகவரியில் இந்த திகதியிலிருந்து இந்த திகதி வரைக்கும் சாரதியாக கடமையாற்றி வருகிறேன். சரிதானே? அப்போ என்னுடைய பதிவிடம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கைதடி அல்லது ஏதோ ஒரு கிராமத்தை போடுறது. இந்த கிராமத்தில் அமைந்திருக்குது. கடந்த 7 வருடங்களாக நான் மன்னார் மாவட்டத்தில் கடமையாற்றி வருகிறேன். எனக்கு கிடைக்கிற வேதனம் மற்றும் கொடுப்பனவுகளில் கணிசமான பகுதி என்னுடைய பிரயாணம் மற்றும் நாளாந்த உணவு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கே செலவாகி வருகிறதால எனக்கு கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் அல்ல சேமிக்கப்படுகிற சொற்ப வருமானத்தில் என்னுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துறது சிரமமாக இருக்குது. அதே போல் எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும். அவர்கள் இதுவரையில் பராமரித்து வந்த என்னுடைய தாயார் தற்போது முதுமை காரணமாக இயலாத நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். அப்போ நான் குடும்ப தேவைகளுக்கும் என்னுடைய அலுவலக நேரம் தவிர்ந்த ஏனைய நேரங்களில் குடும்பத்தினுடைய அத்தியாவசிய கடமைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சில விஷயங்களை கர்மங்களை சொல்லி இதனால் தற்போது கைதடியில் காணப்படுற சமூக சேவைகள் திணைக்களத்தில் சாரதி வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக அறிகிறேன். அந்த வெற்றிடத்துக்கு தயவு கூர்ந்து என்ன இடமாற்றம் செய்து நியமனம் வழங்கி உதவுமாறு தங்களை பணிவாக வேண்டி நிற்கிறேன் என்று சொல்லி இவ்வண்ணம் தாங்கள் உண்மை உள்ள உங்களோட ஒரு கையெழுத்தை வச்சு ஒரு கற்பனையாக தான் ஒரு பேரை போட்டு எழுதுகிறது. அப்போ இந்த கடிதத்தை உத்தியோகபூர்வ கடிதத்தில் என்ன பார்ப்பார்கள் என்றால் முறையாக இருக்கிறான் என்றதுதான் பார்ப்பாங்க. யாருக்கு ஊடாக யாருக்கு கடிதம் அனுப்பப்படுறது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, சரியா செய்யறீங்களா என்பதை பற்றி பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்றபடி அந்த கடிதத்தை எழுத வேணும். நாங்கள் இன்னொரு கேள்வி வரைகளில் உத்தியோகபூர்வ கடிதம் தொடர்பில் இன்னும் ஒரு கடிதத்தை பார்ப்போம். சரிதானே? அப்போ இந்த வடிவங்களை மனசில் வச்சுக்கொண்டு கடிதத்தை பார்க்கணும். அடுத்தது சுருக்கம் எழுதினாங்க. சுருக்கத்தை பற்றி நாங்கள் வடிவாக பார்த்தோம். சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்தது அப்பவும் அதுக்கு இருக்கிற சொற்களோட இருந்து சிக்கப்பட வேண்டாம். சார் கையெழுத்து கடைசியா இடது பக்கத்துல வைக்கணும். திருப்பி சொல்லுங்க. அப்போ இல்ல கையெழுத்து கடைசியா இடது பக்கத்துல வைக்கணும். இல்ல கையெழுத்தம் இப்போதைக்கு நாங்க வலது பக்கத்துல தான் வைக்கணும். சரிதானே? அது அலுவலக கடிதங்கள்ல அந்த இடது பக்க நடைமுறை ஒன்று இருக்குது. பொதுவாக உங்களோட முகவரி கையொப்பம் எல்லாமே வலது பக்கத்துல தான் வையுங்க. சரி சரி சரி. அப்போ முதல் சொன்ன கடித விஷயத்துல ஜிஎஸ் கூட எழுதக்கூடாது சார். பொதுமக்கள் நேரடியாக அரசு நிறுவனத்துக்கு எழுதலாம். விதானியார கூட எழுதணும் இல்ல. வேணுமென்றா அந்த கடிதத்தினுடைய ஒரு பிரதிய கீழே பிரதி கிராம அலுவலர் என்று சொல்லி அந்த கிராமத்தின் பேரை போட்டு விடலாம். கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும்.
சரிதானே? ஆ, ஆ. என்னோட கிராம அலுவலர்கிட்ட கொண்டு போனா கிராம அலுவலர் அதுல தன் சிபாரிசு எழுதணும். அவர் சில வேளையில அதை பகைக்க விரும்ப மாட்டார், நிறுவனத்தோடு பகைக்க விரும்புவார், தெரியாதுதானே. மற்றது பொதுமக்கள் பிரதேச செயலருக்கு நேரடியாக எழுதலாம். சில கோரிக்கைகள், அதாவது அரசாங்கத்தினுடைய சில விண்ணப்ப படிவங்கள் கிராம அலுவலருடைய சிபாரிசோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்று இருக்கிற விஷயங்களுக்கு போறதே தவிர, மற்றும்படி பொதுமக்களை பொறுத்தவரையில நேரடியாக பொதுமக்கள் அந்தந்த திணைக்களங்களோடு தொடர்பு கொள்ளலாம். பிரதேச சபைக்கோ பிரதேச செயலகத்துக்கோ மக்கள் தொடர்பு கொள்ளலாம். வேண்டுமென்றால் அதை பற்றிய அறிக்கையை பிரதேச செயலர் கிராம அலுவலர்கிட்ட பெற்றுக்கொள்வார். கிராம அலுவலர்கிட்ட இதை விசாரிச்சு எனக்கு ஒரு ரிப்போர்ட் தாங்க கொண்டு அவர் கேட்பேன். இப்போ நாங்கள் இந்த சுருக்கம் சம்பந்தமா நான் செய்து காட்ட போறது இல்லை, செய்து பார்த்து காட்டின வீடியோ நீங்க பார்ப்பீங்க. உண்மையில நான் கொஞ்சம் ஆக அட்வான்ஸா இப்போ எஸ்எல்ஏஸ் ஆக்களுக்கு சொல்லுகிற மாதிரி உங்களுக்கு நெருக்கடிப்படுத்த இல்லை. கொஞ்சம் சுயாதீனமா நீங்கள் சொல்ற மாதிரியோ அப்படி எழுதலாம் தம்பி, கட்டத்தில் அப்படி எழுதுவோம் என்பது போலதான் உங்களை கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் அதை அட்வான்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போகலாம். சரிதானே? ஒரு பந்தி அல்லது ஒரு சிறிய உரைப்பகுதி ஒன்று தாக்கு போட்டு அதை எழுத சொல்லி உங்களை கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்ன பிள்ளைகள், அதுல இருக்கிற கருத்துக்களை, அது பிரதானமான கருத்தாக இருக்கலாம் அல்லது துணை கருத்தாக இருக்கலாம், அதுல இருக்க கருத்துக்களை எடுத்து நீங்கள் எத்தனை கருத்து இருக்குன்னு சொல்லி முதல் பார்க்கணும். எத்தனை விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வசனத்துல சொன்னீங்கன்னா சரி. இதுல பாருங்க, நான் முதலாவது அதிக நேரம் எடுக்காம கதைக்கிட்டு போறேன். மாலா தனது திருமணத்தை 2 ஆண்டுகளுக்கு பிற்போட்டாள். அவள் தனது பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முயன்றாள். அவள் வெளிநாட்டுக்கு சென்றாள். இப்ப இங்க 3 இடத்திலையும் மாலா என்று தொடங்குது, 2வது வசனம் அவள் என்று வருகிறது, 3வது அவள் என்று வருகிறது. அப்ப 3 இடத்துக்கும் பொதுவா மாலாவை போட்டா சரி. மாலா 3 கர்மம் செய்திருக்கிறாள். திருமணத்தை பிற்போட்டு இருக்கிறாள், பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறாள், அந்த முயற்சி என்ன வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாள். அப்போ மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாட்டுக்கு போனாள். அப்படித்தானே? மாலா திருமணத்தை பிற்போட்டு பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வெளிநாட்டுக்கு சென்றாள் என்கிறதான் அங்க விஷயம். அடுத்தது பாருங்க, குறிப்பிட்ட சில நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளருக்கு கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை அறிமுகப்படுத்தின. வாடிக்கையாளர் பெருமளவு பணத்தை முதலிட்டனர். நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளரின் தேவைகளை நிறைவு செய்யவில்லை. இங்க 3 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று, கவர்ச்சியான வட்டி அறிமுகப்படுத்தினது. வாடிக்கையாளர் பெருமளவு பணத்தை முதலீடு செய்திருக்கணும். நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர் தேவையை நிறைவு செய்யவில்லை. அப்ப இங்க இந்த 3 விஷயமும் நடந்திருக்குது. 3ஐயும் சேர்த்து ஒரே வசனமாக எழுத போறீங்க. அப்படி சில நிதி நிறுவனங்கள் கவர்ச்சியான வட்டி அறிமுகப்படுத்தியதால் வாடிக்கையாளர் பெருமளவு பணத்தை முதலிட்ட போதும் அந்நிறுவனங்கள் வாடிக்கையாளர் தேவையை நிறைவு செய்யவில்லை. இது மாதிரியாக பார்த்து கொண்டோம்னா சரி. ஒரு விஷயமா பார்த்துக்கொண்டு அதை எத்தனை கருத்து இருக்குதோ அதை பார்க்கலாம். சில வேளைகள்ல ஒரு பெரிய பந்தி, இதை விட கொஞ்சம் பெரிய பந்தியாக தந்து அதுல 4-5 கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி வருகிற நேரங்கள்ல நான் அதை ஏற்கனவே நம்மளோட கதைக்கு பேசி இருக்கிறோம். 4-5 கருத்துக்கள் வருகிற நேரங்கள்ல பிள்ளைகள் அதுல மிகவும் முக்கியமான கருத்துக்களை என்று அடையாளம் காணணும். ஆக முக்கியத்துவம் குறைஞ்சது என்ன, கையை விட்டா பரவாயில்லை என்றது என்னன்றதை கையை விட்டுட்டு மிகுதியாக இருக்கிறது சேர்த்து எழுதுறது சிறந்ததாக இருக்கும். இல்லை, இப்ப சுருக்கம் எழுதுவது எப்படி என்பதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கதைத்திருக்கிறோம், வீடியோக்களும் போட்டிருக்கிறோம். பகல் நேரத்தை வீணாக்காதீங்க, இயலுமான அளவுக்கு அதை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்கள் புதுசாக செய்ய போறோம். சரி, இப்போ நான் இதுவும் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொன்னதுதான், இப்போ கொஞ்சம் புதுசாக கதைப்போம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, பின்வரும் உரைப்பகுதியில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை 3இல் 1ஆக சுருக்கி எழுதுக. சொற்களின் எண்ணிக்கையை சுருக்கத்தின் இறுதியில் குறிப்பிடுக. இங்க தலைப்பு போட சொல்லி கேட்கல, சில வேளைகள்ல தலைப்பு போட சொல்லியும் கேட்கறது. சில வினாத்தாள்களை அப்படி வந்திருக்கு.
கீழ்வரும் முறைப்பகுதியை 1/3 பங்காக சுருக்கி எழுதி பொருத்தமான தலைப்பிடுக, சுருக்கத்தின் இறுதியில் பயன்படுத்திய சொற்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக என்று கேட்கிறதும் இருக்குது. சில வேளையில் ஒரு பந்தியை தந்து போட்டு இவ்வளவு சொற்களாக சுருக்கி எழுதுங்கோ என்று கேட்பார்கள். இப்ப இவ்வளவு சொற்களாக சுருக்கி எழுதுங்கோ என்று சொல்லினால் உங்களுக்கு இந்த பந்தியில இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ண வேண்டிய தேவை வராது. 1/3 பகுதியாக சுருக்கி எழுதுங்கோ என்று சொல்லுவார்களாக இருந்தால் நிச்சயமாக சொற்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் எண்ண வேண்டும். எத்தனை சொற்கள் இருக்குது என்று எண்ணினால் தானே 1/3 சுருக்கி எழுதலாம். அப்ப முதல் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படி ஒன்று வருகிற நேரத்தில் அந்த பந்தியில இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ணி எடுக்கிறேன்டா ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. 1 2 3 4 5 6 7 8 இப்படி கீறுறையில இப்படி பென்சிலால தொட்டு சரிதானே, இப்படி எத்தனை சொற்கள் இருக்கிறது என்று சொல்லி தொட்டு எண்ண வேணும். ஒரு லைன்ல 8 சொல் இருக்குது தானே என்று சொல்லி போட்டு அப்ப மொத்தமாக இங்க 18 20 லைன் இருக்குது. 20 8 160 சொற்கள் என்று சொல்லி அப்படி எழுதக்கூடாது. 160 சொற்கள் என்று அப்படி எண்ணுகிற போது பிழைச்சு போகும். உங்களுக்கு அதிக நேரம் செல்லாது. 1 நிமிஷம் தொடக்கம் 2 நிமிஷம் வரையில தான் நேரம் வரும். நீங்கள் அந்த சொற்களை தொட்டு எண்ணி பார்க்க வேணும் எத்தனை சொற்கள் வருகிறது என்று சொல்லி முதல் வேலையாக நீங்க சொற்களை எண்ண வேணும். சரியா? 2வது அந்த பந்தியை வாசிக்கிறது. அந்த பந்தியை எத்தனை தரம் வாசிக்கிறது? இவ்வளவுதான் என்று சொல்லி இல்லை, இத்தனை தரம் தான் வாசிக்க வேணும் என்று சொல்லி இல்லை. உங்களுக்கு எத்தனை தரம் வாசித்தால் அந்த பந்தி விளங்குதோ அத்தனை தரம் வாசிங்க. 4 தரம் வாசிச்சால் விளங்கிட்டுது என்ற 4 தரம் வாசிங்க. 3 தரம் வாசிச்சா விளங்கிட்டுது 3 தரம் வாசிங்க. அந்த மாதிரியாக எத்தனை தரம் வாசிக்க எங்களுக்கு விளங்குதோ அந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மையில ஒரு கடினமான பந்தி. சாதாரணமா பொருள் விளங்கக்கூடிய பந்தி அல்ல, கொஞ்சம் கடினம். சரிதானே? இப்படியான பந்திகளை அவர்கள் தரலாம். இலகுவான பந்தி தான் தர வேணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. நாங்கள் கடினமா பயிற்சி செய்து கொண்டு போகிறோம். அவர்கள் இலகுவாக பயிற்சி தந்தார்கள் என்றால் பரீட்சையில தந்தார்கள் என்றால் அது எங்களுக்கு போன வரைக்கும் லாபம். கடினமாக தந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லையே, நாங்கள் கடினமா பயிற்சி செய்து கொண்டு போறோம், செய்யலாம். அப்போ முதலாவது நான் சொல்லுகிறேன், கேள்வியை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேணும். எத்தனை சொற்கள் எழுத சொல்லி கேட்கணுமோ அல்லது 1/3 பங்காக சுருக்கி எழுத சொல்லி சொல்லுகிறோமோ என்று சொல்லி 1/3 பங்காண்டா உடனே முடிவுக்கு வர வேணும். நாங்கள் சொற்களை எண்ண வேண்டி இருக்கும். சரிதானே? அப்போ தலையங்கம் போட சொல்லி கேட்டிருக்குதா என்று பார்க்க வேணும். தலையங்கம் போட சொல்லி கேட்காவிட்டால் தலையங்கம் போட தேவையில்லை. அவர்கள் சில வேளை பொருத்தமான தலைப்பு ஒன்றினையும் இடுக என்று கேட்டால் மட்டும்தான் தலைப்பு போட வேணும். அப்படி தலைப்பு போட சொல்லி கேட்டால் சில வேளை தலைப்புக்கு 2 புள்ளிகள் கொடுக்கறது உண்டு. 10 தலைப்புக்கு 2 புள்ளி அல்லது 3 புள்ளி கொடுப்பார். அப்ப அந்த அளவுக்கு 2 புள்ளி பெரும்பாலும் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த தலைப்பை அவர்கள் முக்கியத்துவமானதாக கருதுறாங்க. அதுக்கேற்றபடி தலைப்பு போடணும். சும்மா வந்து போட்டு விட்டா சரி என்று போடக்கூடாது. நாங்கள் இப்ப வாசிக்கிற உரைப்பகுதிக்கு தலைப்பும் போட போறோம். அவர் கேட்கையில நாங்கள் கேட்டதென்று நினைச்சு கொண்டு போடுவோம். அடுத்தது பந்திய நான் சொன்னா திரும்ப திரும்ப வாசிச்சு உங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்க வேணும். சரிதானே? வாசிச்சு முடிஞ்சா அடுத்த என்ன செய்ய வேணும்டா இந்த பந்திய துண்டு துண்டாக உடைக்க வேணும். இந்த பந்திய ஒரு விஷயமாக அங்க இருக்கும். சின்ன சின்ன விடயங்களாக ஒரு விடயங்கள் அதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கும். அதை துண்டு துண்டாக உடைக்க வேணும். துண்டு துண்டாக உடைக்கிறேன்டா ஒரு அடையாளப்படுத்தி பென்சிலால வச்சுக்கொண்டு இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு என்று சொல்லி அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்ள வேணும். சரி, அடுத்தது அப்படி அடையாளப்படுத்திய ஒவ்வொரு துண்டங்களுக்கு முடிய சாராம்சத்தை, அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க தானே, சொல்லப்பட்ட சாராம்சத்தை நீங்கள் ஒரு பேப்பர்ல எழுத வேணும். ஒவ்வொரு துண்டத்துக்கு முடிய கருத்தை ஒரு இடைவெளி விட்டு முதலாவது துண்டத்துக்குரிய கருத்தை எழுதிட்டீங்க, ஒரு கோட்டை விட்டுட்டு 2வது எழுதலாம், 3வது எழுதலாம். அப்படி தருகிற ஒரு உரைப்பகுதி ஆக கூடினது 8 9 அப்படித்தான் இருக்கும். சரிதானே? கடைசி ஒரு 10 துண்டாக பிரிய, ஒரு 10ன்றது பெருசு, அப்படி வராது. 6 7 8 தான் வரும்.
அப்போ 6 வசனம் 7 வசனம் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அந்த 7 வசனங்களையும் எழுதி போட்டு சேர்த்து வாசித்து பார்க்கலாம். இடைவெளி விட்டு தான் எழுத போறீங்கள். சேர்த்து வாசித்து பார்க்க ஒரு கருத்து அமைந்த பந்தியாக அழகா வருதா என்று பார்க்கலாம். இன்னும் அப்படி வாசிக்கிற போது சில சொற்களை நீக்கி விட்டாலும் பொருள் மாறாது. இந்த சொல்ல வெட்டினாலும் கருத்து மாறப்படாது. அந்த சொல்லாங்க இருக்கக்கூடாது, தேவை எல்லாமே இருக்கு, தேவையில்லை. இந்த சொல்ல எடுத்தால் கருத்தே விளங்காது என்கிற வரைக்கும் அதை சுருக்கலாம். இந்த சொல்ல எடுத்து விட்டோம் என்றால், நம்ம சொன்ன மாலா திருமணத்தை பிற்போட்டு வாழ்க்கையை மேம்படுத்த வெளிநாடு சென்றாள். சரிதானே? இப்ப திருமணம் என்ற சொல்ல எடுத்து விட்டா பிற்போட்டு மாலா பிற்போட்டு வெளிநாட்டு போனாலும் நம்ம திருமணத்தை என்ற சொல்ல கட்டாயம் இருக்கவும் என்ன. அப்ப அதுபோல அந்த ஒவ்வொரு சொல்ல எடுத்தா பொருள் மாறிடும், விளங்காது என்றதை தவிர மற்ற சொற்களை எல்லாம் எடுக்கலாம். அப்ப இப்படி தேவை இல்லாம இருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் வெட்டி ஒழுங்குபடுத்தி போட்டு பெரும்பாலும் நீங்க கூடத்தான் எழுதுவீங்க. அன்றைக்கு ஒரு சகோதரம் கேட்டு குறி எழுதுனா என்ன செய்யறது, குறி எழுதுறீங்கன்னா ஏதோ ஒன்றை விட்டுட்டீங்க என்றதான் கருத்து திருப்பி பார்க்கணும். ஏதோ முக்கியமான கருத்து விடுபட்டு போச்சாண்டா அந்த கருத்தை இடையே செருகலாம். சரி போட்டு ஒரே பந்தியாக அமைது சரி ரெண்டு நீங்க தீர்மானிச்ச பிறகு உரிய சொற்களின் எண்ணிக்கை வந்துட்டுதா அதை அப்படியே கொண்டு போய் இந்த கீழே விட்டுருக்கிற இடம் இருக்குதானே, 1 2 3 4 5 இடைவெளிகள் இருக்கும்படி அதை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். சரிதானே? 1 2 3 4 5 இடைவெளிகள் இருக்கும்படி. அப்ப 50 சொல்லில் எழுத போறீங்கன்னா 10 லைன்ல எழுதுனீங்கன்னா 50 சொல்லு வந்துடும். அப்ப அவ்வாறு நீங்கள் எழுத வேணும். பயன்படுத்திய சொற்களை 50 விட அவருக்கு என்ன தெரியும் தானே என்று நீங்க விடக்கூடாது. அவருக்கு விடையே தெரியும். என்ன அவருக்கு என்ன தெரியும்ன்றதுக்காக நீங்கள் எழுதாம விடுறதுண்டா அவருக்கு விட தெரியும் என்று நினைச்சு விடையே எழுதாம விடலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதுங்க. சரியா? அப்போ அப்படியே எழுதி போட்டு அதுக்கு ஒரு பொருத்தமான தலையங்கத்தை போடலாம். அப்போ ஒரு வரியை மேலே நாங்கள் தலையங்கம் போடுறதுக்கு விட போறோம். சரி, இது இப்போ நான் ஆஃப் ரெக்கார்டில் வச்சுக்கொண்டு உங்களை ஒரு 10 நிமிஷத்துல இந்த பயிற்சி செய்து பார்க்க போறோம். நானும் நீங்களும் சேர்ந்து 10 நிமிஷத்துல செய்ய கிடைக்குதா என்று பார்ப்போம். எழுதின ஒரு 2 3 பேரை நான் எல்லாரும் எழுத வேணும். நான் பெயர் சொல்லுகிறார்கள், வாசிக்க வேணும். சரி, நான் நடுக உபதேசம் செய்ய நீங்கள் கேட்டுக்கொண்டு போகிறதால பெரிய யோசனை இல்லை. நீங்கள் எப்படி முயற்சி செய்றீங்க என்று பார்க்க வேணும். நான் கேட்கிறார்கள், நீங்கள் எழுதின சுருக்கத்தை எனக்கு வாசித்து காட்ட வேணும். சரியா? ஒரு கால் ஆஃப் ரெக்கார்டுக்கு போயிட்டு அடுத்த விஷயங்களை நான் உங்களோட கதைக்கிறேன்.